சரிகபத சாத பகரி சரிகரிக பகபத பத சத பகபத பத பகரி ச வெள்ளம் பொங்கவா அல்லல் தீன் தாண்டவா வாவா வெள்ளம் பொங்கவா இல்லை அம்பலம் நடராஜா எழுமை நாதனே பரமேசா. அற்ற குலத்து அருநீர் பறவை போல் இராது கொட்டியும் ஆம்பலும் போய் ஒட்டியே உறவாடிய 5 ஆண்டு காலமாக அன்பு சகோதரர் சின்னத்தம்பி அவர் நினைவாக ஐயா அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்து இப்பாடலை பாடியதற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். இந்த பாடலை பாடுவதற்கு வாய்ப்பளித்த ஊர் பெரியவர்களுக்கு நன்றி. அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்த அன்பண்ணார் அவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக சின்னத்தம்பி அண்ணாருடைய நினைவாக அன்பளிப்பு வழங்கி அன்பண்ணார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நல்ல ரசிகர்கள், நல்ல ஒளிபெருக்கி, அருமையான இசையமைப்பாளர்கள். இந்த இனிய வேளையிலே இவர் எதற்காக வருகிறார் என்பது தெரியவில்லை. வீணாகன பிரியர் நாரதர் மாமா வந்து கொண்டிருக்கிறார். என்ன சதி திட்டத்தோடு வருகிறார் என்பது தெரியவில்லை. சந்திப்போம் நாரத மகர்ஷி. கருவாகி புனலில் உருவான் கந்தனூர் எந்த ஊர் கனவு மரபாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையூர்
கொண்ட வடிவேலன் கண்ட சுகம் என்ன கண்ட பல பேரும் கொஞ்சம் தமிழ் பாடல் கண்ட சுகம் அல்லவோ கொண்ட பல பேரும் கொஞ்சம் தமிழ் பாடல் அந்த சுகம் என்னவோ அழகல் குமரன் தன்னாவினில் கூடி தன்னில் கிழவன் பெயர் கொண்டதே அழகன் குமரன் கொடிதரு கிழவன் பேர் கொண்டது பழகும் தமிழ் பாட்டில் அவ்வை மூதாட் பழனி என சொன்னதால் ஞான பழனி என சொன்னதால் கனலில் கருவாகி உருவான அந்த நூல் எந்த ஊர் கனவு மரபு தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையும் வாழும் மனிதர்களின் சிந்தையும் முத்துக்குமரா செந்தில் வேலவா வணங்குகிறேன் வாழ்த்துங்கள் இளமலர் முருகா நலம்புடைய வருவாரை வருகை தங்களுடைய வருகை என்று நல்வரையாமை வேண்டும் என்று இருக்கிறேன். தங்களுடைய வருகையைத்தான் நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தேன். வருகின்ற வழியில் நாரதனை கண்டீர்களா? கண்டேன். நாரதனை தாங்களே கண்டீர்களா? கண்டேன். எங்கு கண்டீர்கள்? உங்கள் சிந்தையை பார்க்கின்ற பொழுது அதில் கண்டேன். எளிய வரவேற்பு பெரியர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே நிதான சுரஞான மேதையே எனதன் மேற்கோயமான யோகியே நிதான சுரஞான இசை மேதையே ராகமா சுகராகமா ராகமா ராகமா சுகராகமா கானமா தேவகானமா உன் கலைக்காத திருநாடு சமமாகுமா உங்கள் கலைக்காத திருநாடு சமமாகுமா லோக சங்காரியே லோக சஞ்சாரியே திரிலோக சங்காரியே ஏமர்குமாரியே திரிலோக சஞ்சாரியே ஏமர்குமாரியே அரியன் மைந்தராய் அடையும் தேவவாரியே அரியல் மைந்தானாயடையும் தேவவாரியே வாரும் நாரது முனியே முனியே நிறங்கெல்லாம் சொன்னீர் நேராயனது கண்டீர் வந்தீர் சொல்வீர் நிறங்கெல்லாம் சென்று நீரங்கெல்லாம் சென்றீர் நேராயனது கண்டி நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைக்க நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைக்க நிகழ்ந்ததனைத்தும் எடுத்து உரைக்க நிகழ்ந்ததனைத்தும் எடுத்து உரைக்க வாரும் நாரது முனியே
வீணாகன பிரியரே, முருகா. வருகின்ற வழியில் ஏதாவது சிறப்பு செய்திகள் உண்டு. என்ன அது உண்டு? கந்தனுக்கு அதாவது சிறப்பு செய்தி உண்டு. அதுதான் என்னவென்று சொல்லுங்கள். அதுதான் கந்தனுக்காக கண்ட கனி சிறப்பு. ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள், அதனால் கிடைத்தது ஒரு வீடு. அதனால் எந்த பலனும் இல்லை. ஏன் இல்லை? ஏற்கனவே பழனி என்கிற படை வீடு அடியனுக்கு இருக்கிறது. சரி, அந்த கனியை கொண்டு வந்து கொடுத்தீங்களே, என்னுடைய அண்ணன் விநாயக பெருமான் இன்னும் அந்த கனியை கையிலே வைத்திருக்கிறார். சரி, அது உண்ண முடியவில்லை. அது எதற்கும் உதவாத கனி. ஒரு கனி என்றால் இந்த பசிக்கு உதவாத அன்னம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன நியாயம்தான். அந்த கனியை இன்று வரை என்னுடைய அண்ணன் விநாயக பெருமான் கையில் வைத்திருக்கிறார் என்றால் அது உதவாத கனி. எக்கோ பேசும்போது இது உதவாத கனி அல்ல. அதுபோல நீங்கள் இன்று கண்டு வந்த கனியும் எதற்கும் உதவாத கனியாக இருக்குமோ? சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு வரக்கூடாது. கொண்டு வந்த கனி கிடைக்காவிட்டாலும் கண்டு வந்த கனி கந்தனுக்கு கிட்டும். அந்த கனி இருக்கிறதே, உங்களுடைய தந்தையாருக்கு படைப்பினுடைய திறனை பார்த்து அமித்ர முனிவர் கொடுத்த கனி. முனிவர் தான் முதலாக அந்த கனியை பறிக்கிறார். இதை படைக்கும் கடவுள் பிரம்மனுக்கு கொடுத்தால் இந்த உலகம் மேலும் செழிக்குமே, படைப்பு திறன் நன்றாக இருக்கும் என்று அவர் கொடுக்குறார். உங்களுடைய தந்தையார் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். தாங்கள் என்னுடைய தந்தையாரிடம் அளித்தீர்கள், என்னுடைய தந்தையாருடைய தாயிடம் அளித்தார்கள். தாயிடமிருந்து என்னுடைய அண்ணா பெற்றுக்கொண்டார். ஆக முதலில் பறித்தது முனிவர், இரண்டாவது என்னுடைய தகப்பனார், மூன்றாவது தாங்கள், நான்காவது என்னுடைய தகப்பனார், ஐந்தாவது என்னுடைய தாயார், ஆறாவது என்னுடைய அண்ணன். மொத்தத்தில் 6 கை மாறி இருக்கிறது. மாறி இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? இந்த கனிக்குள் தான் வாழ்க்கையின் ரகசியமே அடங்கியிருக்கு. இப்படி அது பல கை மாறிய கனி. அதுபோல இந்த கனியும் கை மாறியதா அல்லது கைப்படாத கனியா? நமக்கு அதை பற்றி தெரியாது. கனியை பார்த்தது மட்டும்தான் என் வேலை. தெரியவில்லை என்றால் சென்று தெரிந்து வாருங்கள். அது வேற. தெரியவில்லை என்கிற வார்த்தை அதைத்தான் சொல்றேன். அது வேறேன்ட்டேன். கனியை கண்டது மட்டும் கனியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் தெரிய. அப்படி அல்ல, கனியை கண்டது மட்டும்தான் என் வேலை. அதில் கை வைத்தார்களா இல்லை எட்டின்னு பார்த்தார்களா? கனியை கண்டு வந்தது யாருக்காக? நான் உங்களுக்காக தான் அனுமதிருக்கேன். ஒரு மருமகனுக்காக பார்த்து வந்த கனி எப்படிப்பட்ட உயர்வான கனி என்பதை தாங்கள் தெரிந்தல்லவா வந்திருக்க வேண்டும். அது உயர்வான கனின்னு நினைச்சுக்கணும். தாங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கொண்டு சொல்வதற்கு என்ன சிறுபிள்ளையா? அன்று சிறுபிள்ளையாக இருந்தேன். அன்று சிறுபிள்ளையிலே செய்த அற்புதங்கள் லீலைகள் பல. சரி, இருக்கட்டும், பரவாயில்லை. ஆமாம், நிச்சயமாக நீங்கள் கண்டு வந்த கனி என்றால் அது சிறப்பான கனியாகத்தான். ஆமாம், அதில் சிறப்பை தாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டுமா? சொல்லித்தான் நான் தெரிய வேண்டுமா? இது அவ்வளவு சிறப்பு இருக்கும். இருப்பினும் எடுத்து சொல்லுங்கள். கூறுகின்றேன், கேட்க இருக்கின்றேன். சார் போச்சு கை கொண்டு வந்து பேசாது. ஹலோ ஹலோ எக்கோ போடுங்க. ஹலோ மாங்கனிக்கும் தேன்கதலி பங்கனிக்கு மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனோ பூரித்தேன் முருகா. முருகா முருகா மாங்கனிக்கும் அக்கனியை இக்கணமே அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர், கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா முருகா. மாங்கனிக்கும் தேன் கதலி வன்கனிக்கு மேலிக்கும் ஒரு பூங்கனி பூங்குனியை கண்டு மனம் முறித்தேன் யான் கடிந்தேன் அக்கனி கிழமை கொய்யாமல் கொய்து நீங்க அணைக்கணும். காலம் பூரா உங்களையே அது நினைக்கணும். மிகச்சிறப்பு. கனி ஒருபுறம் இருக்கட்டும், கனியின் சிறப்பை தாங்கள் கூறிய விதம் இருக்கிறதே, அது இப்பொழுதே கனியை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தூண்டுகிறது. சுவை என்றாலே மா பலா வாழை முக்கணியைத்தான் சொல்வார்கள். ஆமாம். ஆனால் அந்த 3 கனிகளை காட்டிலும் ஒரு உயர்ந்த கனி இருக்கிறது லோகத்தில் இருக்கிற என்பதை இந்த தாங்கள் கூறத்தான் இருக்கிறேன். சிறப்பான கனியின் ஸ்லாக்கியத்தை தெரிந்து கொள்ளவே
கனியை கண்ணால் கண்டால் கண்களுக்கு அது அழகு என்ன என்பது தெரியும். தெரியும். அது கண்களுக்கு அழகு கொடுக்கும். அழகு கொடுக்கும். பார்க்கின்ற பொழுது காதுக்கு சுவையும் தருகிறது என்று சொல்கின்றீர்களே, காதிற்கு எப்படி சுவை தருகிறது? பாடுகிறதா அல்லது பேசுகிறதா? நீ கேட்கறது ஞாபகம். கனியிலிருந்து ஏதாவது சத்தம் வருகிறதா? சத்தம் வந்தா தான் காதுக்கு கேட்கும். இது இயற்கை. ஆனால் நான் கண்ட கனி 5க்கும் காதால கேட்கும் நினைக்கணும். முக்கால் பயால எந்த சத்தமே இல்லாம ரொம்ப நிசப்தமா இருந்துச்சுங்க. அந்த இடத்துலயும் ஒரு ஓங்காரம் வலிக்கும். அதை ரொம்ப நுணுக்கமா நுண்ணியமா கவனித்து பார்த்தாதான், கவனிச்சா தான் தெரியும். அதுபோல அங்கும் ஏதாவது. அதனால தான் திருச்செந்தூரில் இன்னும் சங்கம் நாதம் ஒழித்துக் கொண்டிருக்கிறதாக ஐதீகம் இருக்கிறது. 2வது கட்ட விசாரணையாக சாதாரணமான கனியை பறிபோய் விடுகிறதே, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கனி இன்னும் அங்கேயே இருக்குமா என்ற எண்ணத்தோடு 2வது கட்ட விசாரணை எப்படி என்றால், பச்சைகள் கண்டால் பச்சைகள் கண்டால் 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 பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பட்சிகள் கண்டால் பறந்தோடும் பட்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையா பட்சமுடனே செல்வி. பட்சிகள் கண்டால் பறந்து ஓடுது. நாரதரே, சென்று வாருங்கள், நாளை பார்ப்போம். என்னத்தை பார்க்கறது? பறவை இனங்களுக்கே பிடிக்காத கனி, 5 அறிவு உள்ள பறவை இனக்கே பிடிக்காத கனி. பறவை இனங்கள் பறந்து ஓடுகிறது. சரி, அது அடியெடுக்கு பிடிக்கும் என்று தாங்கள் நீங்க நினைக்கிற தவறு இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி அதுல பறந்து ஓடல. பிறகு எட்டாத உயரத்தில் இருக்கிறது கனி. பறவை இனங்களுக்கே எட்டாத உயரம், அதனால்தான் போக முடியலேன்னு பறந்து போகுது. எட்டாத உயரத்தில் எதன் மீது இருக்கிறது? செடியிலா கொடியிலா? கொடியில் தான் கனி இருக்கிறது. இந்த கனி கொடியில். கொடி கெட்டாத கும்பில் இருந்திடல கனி எப்படி கொய்திடலாம்? எப்படி கொய்திடலாம்? கெட்டாத கும்பில் இருந்திடல கனி, எட்டாத கும்பில் இருந்திடல கனி, எட்டாத கும்பில் இருந்திடல கனி எப்படி 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 கொய்திடலாம்? அதை எப்படி கொய்திடலாம்? உன்னையே எப்படி கொய்திடலாம்? 8 மணிக்கு கொம்புண்டதை பற்றி ஏறி பறித்திடலாம். 8 மணிக்கு கொம்புண்டதை பற்றி ஏறி பறித்திடலாம். முருகா ஏறி பறித்திடலாம், முருகா ஏறி பறித்திடலாம். மகிழ்ச்சி. கொடி மீது இருக்கின்ற கனியை ஏறி பறிக்க வேண்டும் என்றால் கொடியே உயரமான இடத்தில் இருக்கும்போது தெரியும். சரணார்தே, ஒன்று செய்வோம். உன்னுடைய பாட்டனார், ஆமாம், பெருமாள், கண்ணன். கண்ணன், ஆமாம், ஆயர்பாடியில் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது
என்ன பண்ணுவார்னா அவருக்கு வெண்ணெய்னா விரும்பி சாப்பிடுவார். ஆமாம். இந்த வெண்ணெயை சாப்பிடணுங்கிறதுக்காக உரி எட்டாதுங்கும் பொழுது என்ன பண்ணுவார்னா யார் அங்கே பக்கத்தில் இருக்காங்களோ ஆமாம் ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்தால் அதை குனிய அது மேலே ஏறி எடுத்துருவார். அப்படி இல்லாட்டி யாரும் கூட பிறந்த அண்ணன் பலராமனே குனிய வச்சு ஒரு தடவை ஏறி எடுத்திருக்காரு. கதை இருக்கு. இங்கே தாங்களும் ஏறி பறிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது சரி நாம் இருவருமே போவோம். ஒருவேளை எனக்கு எட்டவில்லை என்றால் ஆமாம் மலையேறி போனாலும் மச்சின தயவு வேணும்ல. அப்போ நீங்கள் இருக்கீங்க எங்கள் பக்கத்தில். ஆமாம் பக்கத்தில் இருக்கும்பொழுது ஒருவேளை எனக்கு எட்டவில்லை என்றால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உதவி பண்ணுவீங்க. உதவி பண்ணுவேன். அடிக்கடி ஏறி அந்த சூரபதுமன் மாமரமாக மாறுறான். சரி வேலை விடுறீங்க. ஒன்று சேவலானது ஒன்று மயிலானது. சேவலை கொடியாக வச்சுக்கிட்டீங்க, மயிலை வாகனமாக வச்சுக்கிட்டீங்க. அந்த மயில் மேலே ஏறி தான் இந்த உலகத்தெல்லாம் சுற்றுறீங்க. பெருமை இருக்கிறது. அப்பேற்பட்ட அசுரனையே ஆங்காரத்தை அடக்கி மயிலாக்கி அதில் ஏறுற பொழுது மச்சானுக்காக நான் குனிய மாட்டேனா? அதில் என்னையா தவறு இருக்கு? மயில் என்று ஜோடியை தேடி சென்று விட்டது. அப்போ நீங்கள் தான் இன்னைக்கு வேறு வழி. மயில் சோடி தெரியும். அது வேற அப்படி வேற நடக்குதா? மிக்கவே மயுள்ள அக்கனிக்கு எவ்விதம் அன்னையவள் விரும்பும் ஆலயமாம் உன்னை அன்னையவள் விரும்பும் ஆலயமாம் உன்னை அன்புடையோர் போற்றும் அறிவகமாய் விளங்கும் மிக்கமேன்மையுள்ள அக்கனிக்கு எவ்விதம் முனியே மிக்க மேன்மையுள்ள அக்கனிக்கு எவ்விதம் வேவும் பொறிகள் குளிர்ந்த முகம் உண்டு கொங்கைகள் இரண்டுண்டு கொங்கைகள் இரண்டுண்டு குளிர்ந்த முகம் உண்டு கொங்கைகள் இரண்டுண்டு கோதில்லா கண்கள் உண்டு முருகா கோதில்லா கண்கள் உண்டு. ஒளிர்ந்த முகமுண்டு கொங்கை இரண்டுண்டு கோதில்லாத கண்கள் உண்டு என்று நாங்கள் சொல்வதை பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கு உள்ள குறிகள் இருப்பதால் பெண்களுக்கு உள்ள குறிகள் இருப்பதால் பெண்களுக்கு உள்ள குறிகள் இருப்பதால் பெண்களுக்கு உள்ள குறிகள் இருப்பதால் பேசுமோ இது பேசுமோ 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 வாய் திறந்து பெண்களுக்கெல்லாம் சுமை தருமே அந்த பைங்கிலி வாய் திறந்தால் பெண்களுக்கெல்லாம் சுமை தருமே அந்த பைங்கிலி வாய் திறந்தால் பைங்கிலி வாய் திறந்தால். உங்களுடைய பேச்சினுடைய ஏதோ தவறு இருப்பதாக தெரிகிறது. என்ன ஆரம்பத்தில் கனி என்று சொன்னீர்கள். சொன்னேன். மாங்கனிக்கும் தேன்கதழி வங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மண்ணும். இப்போ என்ன சொன்னீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிழி வாய் திறந்தால் கண்டு வந்தது கனியா கிளியா? கண்டு வந்தது இல்லை கனியும் இல்லை கிளியும் இல்லை, வேறு ஏதாவதுவா? ஆமாம் கனியும் இல்லை கிளியும் இல்லை. வேற என்ன? அவன் சின்னவ சுந்தரவள்ளி. சுந்தரமன்னாவே அழகு. பெண் பார்த்து வந்தீர்களா? பெண் பார்த்து வந்தேன். மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் வருகின்ற பொழுதே எனக்கு நன்றாக தெரியும். வழியை சென்று பார்த்தீர்களா? பார்த்தேன். திருமணத்தை விட்டு பேசினீர்களா? பேசினேன். என்ன கூறுகிறாள்? நடித்தாள். நடிக்கிறாளா? நானும் நடித்தேன். நடிகையா? ஆமாம். நடிகை என்றால் வேண்டாம். ஏன் அது வேண்டாம். உண்மை இருக்க வேண்டும். ஏன் நடிக்கிறாள்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி முருகன் எப்போது வருவான் என்று நடிக்கின்றான். உள்ளொன்று வைத்து உறவு புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் வேண்டும் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவு நமக்கு தேவையில்லை. அந்த உறவை நிறுத்தி விடுவோம். இது உறவு காத்த கிளி.
தங்கள் உறவுக்காக தங்களுடைய வரவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். உறவை காத்த கிளி. உறவை காத்த கிளி இது. சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? வேடம் மாற வேண்டும், வினோதம் புரிய வேண்டும், மனம் முறிந்து உலக மக்களுக்கு காட்சி தர வேண்டும். இப்படியே சென்றால் தானே இதுதானே மனக்கோலம். இதுதான் மனக்கோலம். இதை விடுத்து ஒரு வேடுவனாக திருப்பரங்குன்றிலே ஒரு கற்பு பண்ண முடிந்தது. ஆமா, எனக்கும் தெய்வ யானைக்கும் இதுதான் மனக்கோலம். மனக்கோலம். பிறகு எதற்காக நான் மானிடராக செல்ல வேண்டும்? அவள் வேடுகுலத்தில் பிறந்தவள். வேடுகுலத்தில் பிறந்தவளே வினோதமான வேடுவனாக சென்றால் தான் அவளுக்கு அது புரியும் என்பதற்கு உணர்த்துவதற்காக. வேடுவனாகவே சென்றாலும் அவள் சம்மதிப்பாளா என்றால் மாட்டாள். மீண்டும் நான் முருகனாக சென்றாலும் திருமணத்துக்கு ஒத்துக்கொள்வாள். பிறகு எதற்காக இந்த மானிடர் கோலம் என்று கேட்டேன். அதனால் தான் அவகிட்ட போன உடனே இப்போ நான் அவள் சபதம் பண்ணியிருக்கேன், உனக்கு முருகன் கல்யாணம் பண்ணுறேன்னு. போன உடனே இந்த கல்யாணம் நடந்தால் அது சிறப்பாகாது. இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக அமைவதற்காகத்தான் வேடுகுலத்தில் வினோதமாக நீங்கள் மான் தேடி செல்வது போல செல்ல வேண்டும், வினோதம் புரிய வேண்டும். அப்படி இல்லை, அப்படியும் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு கலகப்பிரியர் தாங்கள். அதனால ஒரு கலகத்தை ஏற்படுத்தி அந்த கலகத்துக்கு அப்புறம் ஒரு திருமணம் நடந்தால் அது உங்களுக்கு ஒரு சிறப்பு. அதான் நல்லது. மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தமெல்லாம் வந்து மருந்து போட்டு அப்பதான் அதுக்கப்புறம் தாலி கட்டி. ஆமாம், அதான் உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளைந்திடவே. இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் பெருகிடவே. சமயம் யாவும் தழைத்திடவே. யாவும் தழைத்திடவே. சமயம் யாவும் தழைத்திடவே. சத்தியம் என்றும் நிலைத்திடவே. சத்தியம் என்றும் நிலைத்திடவே. இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். அறிவும் அன்பும் கலந்திடவே. அறிவில் வையம் வளர்ந்திடவே. அறிவும் அன்பும் கலந்திடவே. அழகில் வையகம் வளர்ந்திடவே. எரியில் மனிதன் வாழ்ந்திடவே. வாழ்ந்திடவே. நல்ல நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே. நேர்மை நெஞ்சில் நிலைத்திடவே. நேர்மை நெஞ்சில் நிலைத்திடவே. இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உயர்வு தாழ்வில்லாத சமுதாயம் முருகா வேண்டும் என்கிற காரணத்திற்காக முருகனே வேடுவனாக சென்றால் சென்றால் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்ட நொடியில் வேடுவனாக வருகிறேன். வாருங்கள்.